யாரை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் திட்டமிடுகிறார்கள்? கூட்டணி ஆட்சி என்பது பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடு தான். காமன் ட்ரீம், ஷேரிங் த காமன் ட்ரீம். அதிகாரத்துக்கான யுத்தம். அதிகாரத்துக்கான யுத்தத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அது தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்திவிடும், உயரத்தில் ஏற்றி வைத்தவர்களே ஆழ பாதாளத்திலே போய்த்து விடும். அப்போ பாரதிய ஜனதா என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, அதிமுக என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, இந்த ரெண்டையும் தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மைய நீரோட்டத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் அதிமுக என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் இரண்டும் தமிழ்நாட்டு நீரோட்டத்தோடு இருப்பது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது திமுகவிலிருந்து பெரிதும் வேறுபட்டதே கிடையாது. திமுகவுக்கு என்ன அரசியல் செயல் திட்டமோ, என்ன கொள்கையோ, என்ன மாதிரியான பாதையில் அவங்க போறாங்களோ அதுவும் அதிமுக ஒண்ணுதான். 1977 எம்ஜிஆர் காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான். திமுகவும் அதிமுகவும் ஒரு 5 விஷயங்கள்ல இரட்டை குழல் துப்பாக்கி. மொழி நலன், மாநில உரிமை, ரிசர்வேஷன், இப்படி ஒரு 5 ஐட்டங்களை சொல்லி அவர் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதாவோட செயல் திட்டங்கள் எல்லாமே இந்த 5 விஷயங்களுக்கு மாறானதாகத்தான் இருக்கும். நான் அதை குறையெல்லாம் சொல்லலை. அது அவர்களது செயல் திட்டம், அவர்களது ஓட்டு வங்கி, அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். அப்படின்னா அவர்களோடு கூட்டணி வைக்கிற எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். உதாரணமாக நிதிஷ்குமார், இன்னைக்கு வக்ஃபோர்டு பில்லு அது பாஸ் ஆக போகுது. யார் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும்னா நிதிஷ்குமார் ஓட்டு வங்கி தான் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டிலுமே 2001 திமுக அதிமுக எதிரணியில் நிற்கும் போது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2001, 96, 2001 கலைஞர் ஆட்சி, பொற்கால ஆட்சி தொடரன்னு தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் மக்கள் அதை நிராகரித்தார்கள். என்ன காரணம்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். தமிழ்நாட்டின் மைய நீரோட்டத்துக்கு மாறுபட்ட ஒரு அணி. திமுக பாரதிய ஜனதா அணியை எப்படி நிராகரித்தார்களோ அதே மாதிரி தான் அதிமுக பாரதிய ஜனதா அணியும். எனவே இதுல உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அதிமுக மேஜர் பார்ட்னர், அவங்க ஒரு 70-80 சீட்டு வெற்றி பெறணும். பாரதிய ஜனதா அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற அடுத்த கட்சி, அவர்கள் ஒரு 30-40 வெற்றி பெறணும். பாமக, இப்படியான ஒரு மிக்சடு வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியம் இல்லை. எனவே இந்த கூட்டணிக்கான அந்த பொது சொப்பனம் இது நிறைவேறாத கனவு தான். அப்போ கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்றதும் வலியுறுத்துறதும் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்றாரு? அப்போ அவர் எதை வைத்து சொல்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் ஒரு பழைய உதாரணம் இருக்கு. ஆனால் அது ஃபெயிலியர் தான். 1980 திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பாதி இடங்களை போட்டி போட்டது. ஆமா, பாதி இடங்களை போட்டி போடும்போது யாரு முதல்வருங்கிற கேள்வி வந்தப்ப கலைஞர் தான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடலை. அதற்கு அடுத்த முயற்சி திமுக தான், மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 96 சீட்டு. ஆனா கலைஞர் ரொம்ப உஷாரா அந்த கூட்டணி பிரச்சனைக்குள்ள, ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்குள்ள போகல. அவரை நம்பி அங்க 2004 யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சு. பாண்டிச்சேரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், தமிழ்நாட்டை எங்க கிட்ட விட்டுருங்கிற சமரசத்திற்கு கொண்டு வந்துட்டார். பாண்டிச்சேரியில திமுக அப்ப பெரிய வெற்றி கிடையாதுங்க. ஆமா ஆமா. ஆனா டெல்லியில திமுக தயவு இல்லாம யூபிஏ கவர்மெண்ட் ரன்னா இருக்க முடியாது. மன்மோகன் சிங் ஆட்சியோட முதல் கட்டம். எனவே 2 பேருக்கு அது கன்வீனியன்டா இருந்தது. அதையும் தாண்டி கலைஞர் என்ன பண்ணாருன்னா, பாமக தொலைபேசியில பேசி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 14-15 எம்எல்ஏக்கள் ஆதரவு, அவர் நிபந்தனையற்ற ஆதரவு தரதாக அறிவாலயத்துல கடிதமே கொடுத்துட்டாரு. ஆமா, நாங்க 80ல பத்திரிகையாளனாக நான் எனது பணியை துவங்கும் போது நடந்த சம்பவங்கள் தான் நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட சம்பவங்கள். அப்போ கலைஞர் அந்த கூட்டணி தோற்ற பிறகு பெரிய அளவுக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. நான் அப்போ அண்ணா தாய் கேம்பஸ், அது அதிமுக எம்ஜிஆரோட பத்திரிகை தான் அண்ணா என்பது. வலம்பூர் ஜான், கார்கி அண்ணன், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த காலகட்டம். அப்போ கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, இது பொருந்தா கூட்டணி, எலி தவளை கூட்டணி, இதுக்கெல்லாம் காரணம் எம்பி சுப்பிரமணியன் தான். எம்பி சுப்பிரமணியன் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர். இப்பதான் சமீபத்தில் தான் அவருக்கு 100 ஆண்டு முடிந்தது. அவர் எம்ஜிஆரின் கைக்கருவி செயல்பட்டு தான் இந்த கூட்டணி இப்படியான ஒரு பாதிக்கு ஆளுக்கு பாதிங்கிற ஒரு கூட்டணி உருவாச்சு. கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது 80ல எழுந்த வாதம். கலைஞர் வாதங்களுக்கு பதில் கூறுவதற்காகவே நாங்க ஊன்றி கவனித்து அண்ணா பத்திரிகைகள் அதை எழுதிட்டே இருப்போம். எனக்கு பசுமையா நினைவில் இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு மைய நீரோட்டம் கொஞ்சம் வேற. அந்த மாடலை இந்த முறை சாத்தியப்படுத்த முடியும்னு பாஜக நினைக்குது. ஆனா திருமாவளவன் பலவீனப்படுத்தினாதான் திமுகவையும் அதிமுகவும்
பலவீனப்பட்டாதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்வதன் மூலமாக நீங்க பலவீனப்படுத்த முடியாதுன்னு ஒரு குறிப்பா சொல்றாரா அமித்ஷாவுக்கு? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்து இது பலவீனப்படும் தான். அதிமுக பலவீனப்படும், அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே இருந்ததே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வர்ற காரணம் தான். ரெண்டு பேரோட ஓட்டு வங்கியும் ரெண்டு பேரோட செயல் திட்டமும் முற்றிலும் வேற. அது மீண்டும் அந்த பொருந்தா கூட்டணி தான். ஆனால் இவர்களுக்கு வேற வழி இல்லை, அவர்களுக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முந்தைய கூட்டணி ஏற்பாட்டுக்கு போறாங்க. இந்த கடைசி நேரத்துல இந்த கூட்டணியை சொல்லியிருந்தால் அதிமுகவே உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி உடைஞ்சது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி கடைசி நேரத்துல தடாலடியா அறிவிச்ச உடனே காங்கிரஸ் உடைந்தது, தமாக பிறந்தது, திமுகவுக்கு லாபமா முடிஞ்சது. இது நம்ம 96 வரலாறுல பார்த்த விஷயம்தான். எனவேதான் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மென்மைப்படுத்துவதற்காக இப்போதே வந்து கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு அண்ணாமலையெல்லாம் பதவி விட்டு நீக்கினா, பாரதிய ஜனதாவில் அண்ணாமலைக்கென்று ஒரு தனியான ஒரு ஃபாலோவிங் இருக்கு. கடந்த 3-4 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சிக்குள் வந்தவர்கள் எல்லாரும் சித்தாந்த அடிப்படையில எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சித்தாந்தங்களை பற்றியோ RSS பற்றியோ அவங்களுக்கு தெரியாது. ஆனா அண்ணாமலைங்கிற ஒரு அதிரடி அரசியல்வாதி, அவர் மேல ஒரு அட்ராக்ஷன், சண்டைப்பட ரசிகர்கள் மாதிரி. எம்ஜிஆர் படத்தில் சண்டையே இல்லைன்னா எம்ஜிஆர் படம் ஓடாது. அப்போ இயல்பாகவே அது வந்து ஒரு ரசனை. பலவீனப்பட போறோம், அதிமுகவோட சேர்ந்த பாஜகவோட சேர்ந்தா பலவீனப்பட போறோம்னு தெரிஞ்சேதான் அதிமுக இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதை சமாதானப்படுத்தலாங்கிறது அவங்க கணக்கு. இதுல பாரதிய ஜனதாக்கு பலவீனம் வராதுங்க. அண்ணாமலையை நீக்கினாலும் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் இருக்குமே தவிர, மறுபடி வந்து அந்த வலதுசாரி ஓட்டு வங்கி யாரெல்லாம் வந்து இங்க உதாரணமா மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியோட அப்படியே ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க. இன்க்ளூடிங் சாஃப்ட் இந்துத்துவா, அவங்களும் ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க. அதிமுகல தான் சித்தாந்த அடிப்படையில எங்களுக்கு திமுக பிடிக்கலங்க, ஆட்சி பேர்ல ஏகப்பட்ட அதிருப்தி, டாஸ்மாக் ஊழல், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையா வந்து அது பாரதிய ஜனதா இருப்பதால் அது வந்து எங்களுக்கு வந்து பிடித்தமில்லை. இதே வாதம் வந்து 2001 திமுக ஆட்சிக்கு எதிராக வைக்கப்பட்டது. அதை வைத்து தான் நான் இதை தெளிவா சொல்றேன். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏன் வந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கவில்லை? 1999 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. ஏன் ஜெயிக்கவில்லைன்னா, தமிழ்நாட்டு அரசியல் என்பது சில மாநில அரசியல். அது நம்ம வந்து மாற்று கருத்தெல்லாம் வைக்க முடியாது. இது மோசம்னு சொல்ல முடியாது, இல்ல பாரதிய ஜனதாவோட செயல் திட்டங்கள்லாம் மோசம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய கள அரசியலின் தன்மை இங்க இருக்கிற அடிப்படை உணர்வு, அவ்வளவுதான். அப்போ அதிமுக தான் பலவீனப்படும் என்பது அவரது கணக்காக இருக்கும். கூட்டணி ஆட்சி எப்ப சாத்தியம்னா அடுத்த தேர்தலில் ஒருவேளை சாத்தியம்னு கூட கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது பாரதிய ஜனதா எப்போதுமே எதிர்கால நலன்களுக்காக நிகழ்கால குறிக்கோள்களை தொடர்ந்து தியாகம் பண்ணுவாங்க. பல மாநிலங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த முறை அதிமுக பலவீனப்படுத்தப்பட்டால் அடுத்த முறை பாஜக நினைக்கிற அந்த கூட்டணி ஆட்சிக்கான 2029 அவங்க பிரிஞ்சு போக முடியாது. அதற்கடுத்த தேர்தலில் அந்த வாய்ப்பு வரும். திரு உதயநிதி அவர்களை முதல்வர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா அதுக்கு எதிர்ப்பு இருக்கும். இப்படி பலதரப்பட்ட கால்குலேஷன்ஸ் அதுல வரத்தான் செய்யும்.